Exercise 1.6 choose the best கேட்டிருக்காங்க. ஒரு क्वेश्चन பார்க்கலாம். எல்லாமே ஈஸி தான். ஆக்சுவலி இதெல்லாம் நீங்களாவே தான் ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ நான் புக் பேக் சொல்லி இருந்துட்டு அப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு 25 கொஸ்டின் கொடுக்குறேன். அது நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அது ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். n of a cross b is equal to 6. அப்போ ஸோ n of a cross b உங்களுக்கு என்னன்னு தெரியும்? n of a into n of b இல்லையா? equal to 6. அதில் n of a பார்த்தீங்கன்னா இதில் 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 into n of b is equal to 6. Therefore n of b is equal to 6 by 2. So n of b is equal to 3. So இது third one 3 தான் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா a b c கொடுத்து n of a union c கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் a union c கண்டுபிடிப்போம். a union c என்ன? a b p a b p p ஆல்ரெடி இங்க இருக்குது. q r s. So n of a union c is equal to 1 2 3 4 5 6 6 elements are there. நம்ம கேட்டது என்ன கேட்காங்கன்னா n of a union c cross b equal to n of a union c into n of b. So then அப்ப n of a union c first கண்டுபிடிச்சிட்டோம். a union c கண்டுபிடிச்சிட்டு then n of a union c 6 elements are there. Then 6 into what is n of b? 2 elements only. So 6 into 2 is equal to 12. So it is also third option. புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். then இத பாத்தீங்கன்னா a cross c is the subset of b cross d. b cross d is the subset of a cross c. அப்படி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஒன்னொன்னுக்கா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வச்சு பார்த்த சப்செட்டானு செக் பண்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. சோ நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம்னா n of a cross c கண்டுபிடிக்கிறோம். n of a cross c எவ்வளவு? n of a into n of b இல்லையா? n of a into n of c. What is n of a? 2. n of c எவ்வளவு? 2 equal to 4. Then n of b cross d is equal to n of b into n of d. What is n of b? 4. So then n of b எவ்வளவுங்க? 4 into n of d எவ்வளவு? 4 equal to எவ்வளவு? 16. புரியுதா? அப்ப n of b cross d முடிஞ்சது. b cross d இங்க இருக்குது. அப்ப n of a cross c. a cross c பாருங்க. n of a into 2 into n of c. So 2 into 2 is equal to 4. புரியுது என்ன பண்றேன்? புரியுதா? இதே தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இத பார்ப்போம். தேர்ட் ஒன் என்ன இருக்கு? a cross b தேர் இருக்கு. n of a cross b equal to n of a into n of b. n of a into n of b னா 2 into 4. 2 into 4 is equal to 8. Then n of a cross c already 4 இருக்குது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா n of d cross a. n of d cross a. d cross a n of d into n of a. n of d 4 into n of a 2 equal to 8. சரியாப்பா? அப்போ b into d ஒரே மாதிரி தான் இருக்குது. Then n of d cross a போட்டா n of b cross d. n of b cross a already இங்க இருக்குது. இனி ஒண்ணா பாருங்க. 1 அப்ளை பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். a cross c அதாவது இந்த சப்செட் ப்ராப்பர் சப்செட்டிங் பொழுது இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை விட இதுல கம்மியா இருக்கணும். சரிதானே? பாப்போம். அப்ப a cross c எவ்வளவு? 4 less than b cross d 16. சரிதான். அடுத்து பாருங்க b cross d 16. அடுத்து a cross c less than 4 which is not true. இது true, இது not true தானப்பா? இப்போ இது true வந்துட்டல அப்படி சொல்லிட்டு இது முடிச்சிட கூடாது. क्वेश्चन என்னன்னு கேட்டிங்கனா which one of the following statement is true? So இது true வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் உள்ளதே true வந்தாச்சு. அப்ப மற்றத true வரலங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் முடிக்கணும். ஃபர்ஸ்ட் உள்ளத ஆன்சர் வந்துட்டேன்னு சொல்லி அதை முடிச்சிட கூடாது. ஓகேயா? அடுத்து பாத்தீங்கன்னா
third choice A cross B 8 less than A cross C 4 true or illa 8 less than 4 illa so it is not true. Then fourth one D cross A 8 less than B cross D 16 8 less than 16 பாருங்க ரெண்டு ஆப்ஷன் வருது சரிதானா புக்ல ஏதாவது ஆப்ஷன் தப்பா எழுதிருக்கானு தெரியல பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா A cross C less than B cross D subset of B cross D அடுத்து B cross D less than subset of A cross C அடுத்து A cross B subset of A cross D அடுத்து D cross A is a subset of B cross A சரியா B cross A so that இது ரெண்டும் ஒண்ணு போல வந்திருக்கு இல்லையா இது வந்து B cross D இல்ல இது B cross A அப்ப B cross A சொல்லும்போது B cross A நால A cross B நால ஒரே ஆன்சர் தான் வரும் 8 less than 8 so it is not true இது மட்டும் true இது not true இது not true இது not true சரிதானே அப்ப இது கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் சரியா கவனமா செக் பண்ணி போடுங்க 1 மார்க் ஒரு தடவை சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் சொல்லும் பொழுது ஒரு ஆப்ஷன் கரெக்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற மூணு ஆப்ஷனும் வராதுங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் தட் இஸ் வெரி மஸ்ட் சரியா ஏன்னா சூஸ் தி பெஸ்ட் சொல்லும்போது மேபி இது கூட கரெக்டா இருக்கலாம் சரியா இருந்துகிட்டு இத நம்ம கரெக்ட்டா சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது வேற ஏதாவது ரீசன் இருக்கும் சரியா எக்ஸாம்பிள் நிறைய சொல்ல முடியும் அதுக்கு ரிலேட்டடா சம் வரும்போது சொல்றேன் இப்போ நான் இத வந்து இது கரெக்ட்டா நம்ம உடனே பார்த்த உடனே தெரிஞ்சிட்டு இருந்தாலும் மற்ற ஆப்ஷன்ஸ் என்ன செய்யணும் நம்ம கரெக்ட்டா செக் பண்ணிருக்கோம் புரிஞ்சுதா இல்லையா சோ இது வந்து சப்செட் ஆஃப் இது லெஸ் தென் ரெண்டையும் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத புரியுதா அவ்வளவுதான் வெரி சிம்பிள் கரெக்ட்டா வொர்க் அவுட் பண்ணி பாருங்க 1 மார்க் தானே அசால்ட்டா இருந்துரும் Exercise 1.6 4 and 5. If there are 1024 relations from a set A to a set B, A ல வந்து 5 elements are there. The number of elements in B கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும். So n of A is equal to 5 இல்லையா n of B தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கறதுனா n of A வந்து m number of elements are the n of B n number of elements are the number of relations என்ன வரும் equal to 2 power so number of relations equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1024 that is 2 power m into n is equal to 1024 அப்ப 2 power m க்கு பதிலா எவ்வளவு 2 power m க்கு பதிலா எவ்வளவு பாருங்க 5 n of A அப்ப therefore 2 power 5 உங்களுக்கு கிளியரா தெரியும் 1024 னா என்ன 2 power 10 அப்ப so 2 power 5 into எவ்வளவு போட்டாச்சுனா 2 power 10 வரும் இங்க 2 power mn ங்கிறதுனால நான் இத எப்படி மாத்திட்டேன் 1024 2 பவர்ல மாத்திட்டேன் that is 2 power 10 is equal to 1024 ப்ராடக்ட் பண்ணி பாருங்க சரியா அப்ப 2 power 5 into இப்போ n க்கு பதிலா எவ்வளவு வந்தாகணும் n க்கு பதிலா 2 வந்தா மட்டும் தான் நமக்கு 2 power 10 வரும் அப்ப therefore n is equal to எவ்வளவு வந்திருக்கு 2 what is n of B is equal to 2 அவ்வளவுதான் புரியுதா வெரி சிம்பிள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்ப சோ என்ன வந்திருக்கு செகண்ட் சாய்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர் புரிஞ்சதுல வெரி சிம்பிள் நம்ம இந்த ஃபார்முலா டெஸ்ட்ல எழுதி இருக்கோம் n of A is equal to m n of B is equal to n இருந்தா number of relations between A and B 2 power mn 2 power mn equal to 1024 1024 எப்படி எழுதலாம் 2 power 10 அதுல m க்கு பதிலா 5 சோ n க்கு பதிலா 2 தான் போட்டாகணும் சரியா போலாம் வெரி சிம்பிள் தென் இது பார்த்த உடனே சொல்லிரலாமா x யாரெல்லாம் வரலாம்
x is a prime number less than 13. 2, 3, 5, 7, 11. அடுத்து 13 வரும். நமக்கு less than 13ங்கிறதுனால x ஓட வேல்யூ இதுதான். Then range தானே கேட்டிருக்கிறாங்க. அப்ப இது வந்து ப்ரீ இமேஜ் இன்புட் 2, 3, 5, 7, 11. அடுத்து x ஸ்கொயர் தான் அவுட்புட். சோ the range தானே கேட்டிருக்காங்க. அப்ப இதனுடைய ரேஞ்ச் என்ன வரும் பாருங்க. 4 x ஸ்கொயர் அது ஸ்கொயர் பண்ணா 9, 25, 49, 121. That's all. Which one is the correct answer? இதான் correct answer. புரியுதா? அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இதுல நீங்க எதை தவறுதலா இதை சூஸ் பண்ணிட கூடாது. ஏன்னா எதுக்கு இதை கொடுத்துருக்கா இந்த ரெண்டை நீங்க சூஸ் பண்ணதுக்கு சான்சஸ் கம்மி. ஏன்னா அது இன்புட் கிளியரா தெரிஞ்சிடும். 2, 3, 5, 7ங்கிறது x ஓட வேல்யூ, அது இன்புட், இது அவுட்புட். அப்ப அவுட்புட் வந்து அதோட ஸ்கொயர். நீங்க பிரைம் நம்பர் சொல்லி ஒன்னையும் சேர்த்து எடுத்துட கூடாது. பிரைம் நம்பர் என்னதான் எதுல என்ன ஸ்டார்ட் ஆகுது 2, 3, 5, 7, 11, 13, 17 அப்படிதான் போயிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் 2 is the only even prime number. 2 is the only even prime number தெரியும். அப்ப கரெக்ட்டா தான் 2, 3, 5, 7, 11. அதோட ஸ்கொயர் 4, 9, 25, 49, 121. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. Exercise 1.6ல 6th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If the order pairs a plus 2, 4 and 5, 2a plus b are equal, a plus 2, 4 equal to 5, 2a plus b. What is the value of a, b? அப்படியே சாய்ஸ் எடுத்து செக் பண்ணி பாத்துங்க. ஃபர்ஸ்ட் a க்கு பதிலா 2 போடுங்க. 2 + 2 4 வரல. இந்த சாய்ஸ் விட்டுறலாம். 5 போடுங்க. a க்கு பதிலா 5 போடுங்க. 5 + 2 7 வரல. அதையும் விட்டுறலாம். again a க்கு பதிலா 2 போட்டா 2 + 2 4 அதுவும் வரல. சோ கண்டிப்பா இந்த மூணு சாய்ஸ் வராது. இத எடுத்து பாப்போம். a க்கு பதிலா 3. சரியா? a க்கு பதிலா 3யும் b க்கு பதிலா -2. ஏன்னா இந்த மூணு வரலனா இதான் கண்டிப்பா வந்தாகணும். a க்கு பதிலா 3 போட்டா 3 + 2 5. அடுத்து a க்கு பதிலா 3 போட்டா 2 3s are 6. 6 - 2 4. சரிதானா? பாருங்க. 3 + 2, 4 இங்க 5, 2 into a. So 6 b க்கு பதிலா -2. So 5, 4. So இங்கேயும் 5, 4 இங்கேயும் 5, 4. Which one is correct? 4th option தான் correct. ஈஸி தானே? இது இப்பதான் நம்ம ரிசல்ட் பார்த்தோம்னா ஒரு 5th 1 மார்க்ல பார்த்தோம். 5th 4th 1 மார்க்ல பார்த்தோம். n of a is equal to m, n of b is equal to n. The total number of non-empty relations that can be defined from a to b equal to வந்துரும். சரிதானே? equal to 2 power m. இப்பதான் ரிசல்ட் பார்த்தோம். நேரடியா ஃபார்முலா தான். அவ்வளவுதான். எக்ஸர்சைஸ் 1.6ல 8th sum. If set a, 8, b, 6, b, சரியா? 6, b represents an identity function. Identity function ஆன என்ன வரும்? f of x is equal to x இல்லையா? That is input to output to equal ஆகும். அடுத்து image, pre-image ரெண்டுமே சேம் ஆகும். A set is connected with itself இல்லையா? f maps a to e. அப்ப இன்புட் அவுட்புட் சேமா இருக்கும். சோ a, b கேட்டிருக்காங்க. அப்ப a க்கு வேல்யூ என்னவா இருக்கணும்? சோ a, 8 னா கண்டிப்பா இது இப்படி தான் இருந்துக்கணும். 8, 8 தான் இருக்கணும். சோ 6, b ன்னு சொல்லும்போது இது 6, 6 தான் இருக்கணும். therefore a க்கு வேல்யூ எவ்வளவு? 8. b க்கு வேல்யூ எவ்வளவு? 6. அப்ப a and b என்ன பண்றோம்? 8, 6. சோ first choice. Very simple. இந்த அடுத்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஜஸ்ட்
இதெல்லாம் வென் டயக்ராம்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது, சாரி ஏரோ டயக்ராம்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக தெரியுங்காண்டி போட்டுரும். 1 2 3 4 4 8 9 10. ஸோ 1, 4 2, 8 3, 9 4, 10. So it is one-to-one function. And on-to function. One-to-one function, one-to-one function, each and every pre-image has a distinct image. Over input தனித்தனியான ஒரு output இருக்குது. Also n of range equal to n of codomain. Range codomain equal to so one-to-one function and on-to function. So it is a bijective function சொல்லலாம். So இது மட்டும் தான் இருக்குது, one-to-one function மட்டும் தான் இருக்குது. So best choice. Choose the best answer அப்படின்னு சொல்லும்போது one-to-one function கொடுத்துக்கிறாங்கன்னு வைங்க. அடுத்ததுலேயே bijective function கொடுத்துக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த இடத்துல into function கொடுத்துக்கிறாங்க இல்லையா, இந்த into ஃபங்க்ஷனுக்கு பதிலாக bijective function கொடுத்துருக்காங்கன்னா சரியா. சப்போஸ் இந்த இடத்துல fourth choice வந்து bijective கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. Choose the best answer. One-to-one function அதுவும் ஓகே தான், bijective ஆன்னு பார்த்தா அதுவும் கரெக்ட் தான். அப்போ எது பெஸ்ட் ஆன்சர்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அதான் நம்ம பல தடவை சொன்னோம், இந்த ஆன்சர் வரும்னா மற்றெல்லாம் ஏன் வராது, மெனி டு ஒன் வராது, ஐடென்டிட்டி வராது. ஐடென்டிட்டினா 1 1 2 2 3 3 4 4 இருக்கணும், ஐடென்டிட்டி இல்லவே இல்லை. one-to-one ஃபங்க்ஷன் தான், இன்ட்டுவும் இல்லை. இன்ட்டுனா எப்படி இருக்கணும்? ரேஞ்சை விட கோடமை ஜாஸ்தியாக இருக்கணும், அதுவும் இல்லை. அப்போ இது ஆன்-டு ஃபங்க்ஷன். புரியுதா? ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன் இல்லையா, n ஆஃப் ரேஞ்ச் ஈக்குவல் டு n ஆஃப் கோடமைன்ங்கிறதுனால இது ஆன்-டு ஃபங்க்ஷன். ஸோ ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன். நமக்கு இங்கே ஒன்-டு-ஒன் அண்ட் ஆன்-டு வருது, அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ சப்போஸ் ஒன்-டு-ஒன்னும் கொடுத்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சுன்னா நீங்கள் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனை தான் சூஸ் பண்ணணும், ஒன்-டு-ஒன்னை சூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா இல்லையா? ஏன்னா ஒன்-டு-ஒன்லாம் பைஜெக்டிவ் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனால் பைஜெக்டிவ் எல்லாமே ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டும் கொடுத்துருந்தா இதை தான் சூஸ் பண்ணணும். அதாவது ஒன்-டு-ஒன்னும் கொடுத்து பைஜெக்டிவ் கொடுத்துருந்தா பைஜெக்டிவ் தான் சூஸ் பண்ணணும், இந்த மாதிரிப்பட்ட கணக்கு. புரியுதாப்பா? ஸோ கவனமாக பார்த்துங்க. ஸோ இது அப்போதைக்கு நாங்கள் தந்திருக்கிறது ஃபோர்த் ஆப்ஷன் இன்டூ ஃபங்க்ஷன். இது இன்டூ ஃபங்க்ஷன் இல்லை, ஸோ ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஈஸியாக இருக்கா? தென் எஃப் காம்போசிட் ஜி. எஃப் காம்போசிட் ஜிங்கிறது எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லுது? 1/3x. 1/3x. தென் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லுது? எனக்குள்ள என்ன இன்புட் வந்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணி 2 ப்ராடக்ட் பண்ண மாதிரி. ஸோ எஃப்க்குள்ள என்ன இன்புட், இங்கே எஃப்க்குள்ள என்ன இன்புட் இருக்குது? 1/3x. அதை ஸ்கொயர் பண்ணா 1/3x த ஹோல் ஸ்கொயர் இன்டு 2, 2x ஸ்கொயர். அப்போ இங்கே ஆன்சர் என்ன? 2/9x ஸ்கொயர். 1/9x square, that is 2/9x square. That is the correct answer. புரியுதா? Very simple. Work out பண்ணி பாருங்க. Exercise 1.6ல 11th sum. If f maps a to b is bijective function. சரியா? bijective function கொடுத்துட்டு n of b is equal to 7. Then n of a is equal to. சரியா? n of b is equal to 7 னா n of a is equal to எவ்வளவு? ஏன்னா bijective சொல்லும்போது bijective function நாலே உங்களுக்கு நல்லா தெரியும். So bijective function is both one-to-one and on-to function இல்லையா? one-to-one and on-to function. அப்படின்னு சொல்லும்போது one-to-one சொல்லும்போது இங்க 7 எலிமெண்ட்ஸ் இருந்தா ஏலையும் கண்டிப்பா 7 எலிமெண்ட்ஸ் தான் இருந்து தீரணும். ஆமாவா இல்லையா? on-to function அப்படி சொல்லியாச்சுன்னா one-to-one னா என்னது? n of a is equal to n of b. And on-to function இருந்தாச்சுன்னா n of b, that means n of codomain equal to n of range. அப்ப இது 1-to-1 அப்படிங்கிறதுனால கண்டிப்பா எப்படி தான் இருந்தாகணும்? n of a equal to n of b. Therefore n of a is equal to எவ்வளவு தான் இருந்தாகணும்? 7 தான் இருந்தாகணும். ஓகே? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். இந்த அடுத்து பாருங்க, இது கொஞ்சம் கவனமா பார்க்கணும். f ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு இன்புட் அவுட்புட் இன்புட் அவுட்புட் ஆர்டர்டு பேரா கொடுத்துருக்காங்க. ஜியும் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு இன்புட் அவுட்புட்டையும் ஆர்டர்டு பேரா கொடுத்துக்கிறாங்க.
அப்ப f composite g, f composite g என்ன அர்த்தம்? f of g of x. கொஞ்சம் கவனமா செய்யுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் f க்கு g குள்ள 0 இன்புட் கொடுக்கிறோம். So g of 0, f of g of 0 னா then f of 2, g of 0 க்கு அவுட்புட் என்ன? 2. then f of 2, f ல 2 இன்புட் இருந்தா அவுட்புட் 0. புரியுதா? f composite g f of g of x ன்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் நான் g of x, g ல ஃபர்ஸ்ட் இன்புட் யாரு? 0 இன்புட்டா இருந்தா அவுட்புட் 2. g of x ல 0 இன்புட்டா இருந்தா g of 0 க்கு அவுட்புட் 2. புரியுதா? then f க்கு இப்ப இன்புட் யாரு? 2. f க்கு இன்புட் 2 ஆ இருந்தா அவுட்புட் 0. புரியுதா? இங்க 0 2, so then இங்க 2 2, then 2 to 0. புரியுதா? அப்போ 0 to 2, then அந்த 2a f க்கு இன்புட்டா கொடுக்கிறோம், then அவுட்புட் 0. அடுத்து பாத்தீங்கன்னா f composite g, f of g of, சரியா? அடுத்த இன்புட் கொடுப்போம். இங்க எப்படி போட்டுக்கலாம்? f composite g of 0 ஒன்று முடிஞ்சுதா? அடுத்து f composite g of 1, so f of g of 1. g ங்கிற ஃபங்க்ஷனுக்கு 1 இன்புட் கொடுத்தா அவுட்புட் 0. so g of 1 க்கு அவுட்புட் 0. then என்ன இருக்கு? 0 இங்க 1 ல இருந்து எங்க போகுது? 0 க்கு போகுது. f of 0 க்கு அவுட்புட் 1. அவ்வளவு. புரியுதா? f of 0 க்கு அவுட்புட் என்ன? 1. அப்போ 1 ல இருந்து 0, சரியா? என்ன வருது? 0 1 கொடுக்கும்போது அவுட்புட் 0, 1 கொடுக்கும்போது அவுட்புட் 0. அதே 0வை f க்கு இன்புட்டா கொடுத்தோம்னா அவுட்புட் 1. g ல இன்புட் 1 கொடுக்கும்போது அவுட்புட் 0. அந்த 0வை நேர f க்கு இன்புட்டா கொடுத்தோம்னா அவுட்புட் 1. அது f of 0 1. புரியுதா? then அடுத்து பாத்தீங்கன்னா இது 2, f composite g of 2, then f of g of 2. அப்ப g இன்புட் கொடுத்து, g க்கு 2 இன்புட் கொடுத்தா அவுட்புட் 4, then f of 4. f of 4, g ஓட அவுட்புட் 4 க்கு இன்புட்டா கொடுக்கிறோம். அப்ப f of 4 க்கு அவுட்புட், 4 க்கு அவுட்புட் என்ன? 2. 4 க்கு அவுட்புட் என்ன? 2. அப்போ g ல 2 இன்புட் கொடுத்தா 4 அவுட்புட், 2 இன்புட் கொடுத்தா 4 அவுட்புட். then அதே கொண்டு 4 கொண்டு f க்கு இன்புட்டா கொடுத்தா அவுட்புட் 2. அவ்வளவு. then அடுத்து பாருங்க -4, f composite g of -4, that is f of g of -4, g of -4, -4 g க்கு இன்புட் கொடுத்தா அவுட்புட் 2, then f of 2, f of 2 க்கு அவுட்புட் என்ன? 0. அதுவும் 0. புரிஞ்சுதா? so f க்கு இன்புட் 2 கொடுத்தா அவுட்புட் 0. then last 7, f composite g of 7, that is f of g of 7 equal to g க்கு 7 இன்புட் கொடுத்தா அவுட்புட் 0, that is f of 0. f க்கு 0 இன்புட் கொடுத்தா அவுட்புட் 1. அவ்வளவுதான். அப்ப எந்த நம்பர்ஸ் திருப்பி வந்திருக்கு பாருங்க? 0 1 2 0 1. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அப்ப ரேஞ்ச் வந்து என்னதான்? 2 0 1, அதாவது 0 1 2, 0 1 2. என்ன இருக்குதுன்னா இது மட்டும் தான் ரேஞ்ச். புரியுதாப்பா? வெரி சிம்பிள் தான். அப்ப இதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்ப இது என்னது? 0 2 3 4 5ங்கிறது f ஓட டொமைன். 1 2 3 4 5, 1 2 3 4 5 இல்ல, எதுவுமே இல்ல. சோ இது எதுக்குமே மேட்ச் ஆகாத செட். -4 1 0 2 7, -4 1 0 2 7ங்கிறது f ஓட அவுட்புட். சரியா? f ஓட அவுட்புட், ஆமா, f ஓட ரேஞ்ச். புரியுதா? இது எதுவுமே செட் ஆகல. இது f ஓட இன்புட், இது f ஓட அவுட்புட். சோ இதான் g ஓட அவுட்புட். g ஓட அவுட்புட் சொல்லக்கூடாது. f composite g ஓட அவுட்புட் ரேஞ்ச். புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொடுத்துட்டாங்கங்கறத பாத்துக்கிட்டு இல்லனா ஆரோ டயகிராம் போட்டு பாருங்க.
இன்னும் சிம்பிளா இருக்கும். புரியுதாப்பா? வெரி சிம்பிள். இது கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. Let f and g be two functions given by ஏற்கனவே இந்த சம் பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு மெத்தடில் சொல்கிறேன். இதை ஆரோ டயக்ராம் போட்டு சொல்லிக்காங்க. அப்போ எஃப்வும் ஜியும் எஃபோட இன்புட்டு 0 2 3 4 5 சரியா? ஜியோட இன்புட்டு 0 1 2 -4 7. அப்போ நம்ம சரியா, இது யாரு? எக்ஸ், இது ஜி ஆஃப் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா புரியுதா? ஆக்சுவலி எஃப் காம்போசிட் ஜினா என்ன மீனிங்? எஃப் காம்போசிட் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் எக்ஸ் யாரெல்லாம்? ஜியோட இன்புட் யாரெல்லாம்? 0 1 2 -4 7. 0 1 2 -4 7. அடுத்து f of g of x ன்னு சொல்லும்போது then g of x ஓட அவுட்புட் யாரு பாருங்க? 2 0 4 2 0 4 again 2 0 2 0. அப்ப கரெக்ட்டா லிங்க் பண்ணுங்க. 0 க்கு 2, 1 க்கு 0, again 2 க்கு 4, -4 க்கு 2, 7 க்கு 0. சரியா? அப்ப இதோட இன்புட் எதெல்லாம் வந்திருக்கு பாருங்க. யாரோட இன்புட்? f of x ஓட இன்புட். புரியுதா? f க்கு இன்புட் யாரு? g of x. அப்ப g of x ங்கிறது என்ன இருக்கு? சோ x ங்கிறது இன்புட் வேல்யூ. சோ அதுல g of x க்கு வந்து என்ன வந்திருக்கு? 2 0 4 2 0. அதான் போட்டேன். 2 0 4 தான் வந்திருக்கு. இனி g of x இருக்கிற இடத்துல யாரெல்லாம் வரா? 2 0 4. அப்ப f of x ஓட அவுட்புட் என்ன ஃபர்ஸ்ட் எழுதிப்போம்? 1 0 -4 2 7. அவுட்புட் இதெல்லாம் தானே? 1 2 3 4 5 y வேல்யூ தான். 1 0 -4 2 7. 1 0 -4 2 7. இனி இந்த இன்புட்டுக்கு பாருங்க. g of x க்கு பதிலா 2 போட்டா 2 னா அவுட்புட் யாரு? 0. 2 னா அவுட்புட் யாரு? 0. 0 னா அவுட்புட் 1. அடுத்து 3 னா 3 இங்க இல்ல, அப்புறம் 4 க்கு பாருங்க. 4 னா அவுட்புட் எவ்வளவு? 2. அவ்வளவுதான். அப்போ இதுல 1 0 -4 2 7 இருந்தாலும் இதான் கோடமை. ரேஞ்ச் யாரெல்லாம்? 1 0 2 மட்டும்தான். 0 1 2 இருக்குதுல்ல? அவ்வளவுதான். நீங்க அந்த மெத்தட் படி செய்தாலும் சரி, அல்லது இந்த மெத்தட் படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். சரியா? ஃபர்ஸ்ட் x இன்புட் கொடுக்குறோம். சரியா? x இத எழுதி பார்த்துக்கணும். f காம்போசிட் ஜினா f of g of x. x. அப்ப g of x தான் அவுட்புட். g of x ஓட அவுட்புட். சோ எதெல்லாம் இருக்கு? 0 ஆ இருக்கும் பொழுது 2, 1 ஆ இருக்கும் பொழுது 0, 2 ஆ இருக்கும் பொழுது 4, -4 ஆ இருக்கும் பொழுது 2, 7 ஆ இருக்கும் பொழுது 0. அவ்வளவுதான். அப்போ g of x ஓட அவுட்புட் வந்து 2 0 4 மட்டும் தான். இந்த 2 0 4 இப்போ யாருக்கு இன்புட்டா மாறுது? f of x க்கு இன்புட்டா மாறுது. வெரி சிம்பிள். அவ்வளவுதான். அப்போ 2 ஆ இருக்கும் பொழுது 0, 0 ஆ இருக்கும் பொழுது 1, 4 ஆ இருக்கும் பொழுது 2. அப்போ ரேஞ்ச்னு பாத்தீங்கன்னா 0 1 2 மட்டும். ஃபோர்த் ஆப்ஷன். தென் அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா let f of x is equal to root of 1 plus x square. இதுல எது அப்படினு கேட்டுக்கலாம். அப்போ first na f of x is equal to root of 1 plus x square. Then f of y is equal to root of 1 plus y square. Root of 1 plus y square. So f of x comma y is equal to root of 1 plus x square y square. xy the whole square, that is x square y square. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? x இருந்தா root of 1 plus x square, y இருந்தா root of 1 plus y square, xy இருந்தா root of 1 plus xy the whole square, that is x square y square. இப்போ இந்த நாலு ரிசல்ட்ல எதுன்னு கேட்டுக்கலாம். ரூட் இருக்கறனால கவனமா செய்யணும். சரியா? சப்போஸ் f of x is equal to name ப்ராடக்ட் பண்ணுங்க. f of x, y. சரியா? யார் வந்திருக்கா? இந்த ஈக்குவலா பாருங்க. f of x, y
equal to f of x into f of y இருக்கலாம் சரிதானா அப்ப x, y ல இருக்கு root of 1 plus x square y square equal to என்னது இருக்கு root of 1 plus x square into root of 1 plus y square புரியுதா அப்ப இதெல்லாம் இப்ப என்ன எடுத்துக்கணும் உங்களுக்கு புரியுதுக்க வேண்டி x க்கு பதிலா 1 சரியா y க்கு பதிலா 1 எடுத்துக்கிறேன் ரெண்டு ஈக்குவலா எடுத்துப்போம் அப்ப root of என்ன இருக்கு 1 plus 1 square into 1 square 1 தான் x க்கு பதிலா 1 y க்கு பதிலா 1 1 square into 1 square 1 இங்க என்ன இருக்கு root of 1 plus 1 square that is 1 இங்கேயும் root of 1 plus 1 square 1 அப்ப equal to root of 2 equal to root of 2 into root of 2 சரிதானே அப்ப என்ன வந்திருக்குன்னு பாருங்க என்ன வந்திருக்கு root of 2 equal to 2 equal to 2 root of 2 equal to 2 இல்ல root of 2 னா 1.414 square root of 2 க்கு வேல்யூ அப்ப கண்டிப்பா அது எப்படி தான் வருது less than தான் சரியா அப்ப not equal to 2 so root of 2 less than 2 ங்கிறது கரெக்ட் இது எப்ப ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ எடுத்துக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் என்னன்னா x is equal to 0 y is equal to 1 எடுத்துக்கோங்க x equal to 0 y is equal to 1 எப்படினாலும் எடுக்கலாம் x, y எப்படி இருக்குன்னு நமக்கு டிஃபைன் பண்ணல சோ எப்படினாலும் எடுக்கலாம் x belongs to r ன்னு எடுத்துப்போம் அப்ப இத வந்து அப்ளை பண்ணி பாருங்க root of 1 plus 0 x க்கு பதிலா 0 y க்கு பதிலா 1 அடுத்து equal to root of 1 plus 0 சரியா அடுத்து என்ன இருக்கு x க்கு பதிலா என்ன இருக்கு டேட்டா x க்கு பதிலா 0 எடுப்போம் y க்கு பதிலா 0 எடுப்போம்னா அது உங்களுக்கு ஈஸியா புரியும் x க்கு பதிலா 0 போடுங்க 0 into 0 0 1 plus 0 0 into root of 1 plus 0 அப்ப equal to என்ன இருக்குன்னு பாருங்க root of 1 equal to square root of 1 into square root of 1 1 equal to 1 square root of 1 1 தானே அப்ப 1 equal to 1 அப்ப இங்க 0 1 எடுத்தாலும் less than தான் வரும் பாத்துக்கங்க சரியா ரெண்டுமே சேம் வேல்யூ தான் எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது டிஃபரண்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் ஃபார் எக்ஸாம்பிள் x equal to 0 y is equal to 1 எடுத்துக்கிட்டாலும் என்ன வந்துருது பாருங்க என்ன வந்துருது square root of 1 plus 0 இங்க square root of 1 plus 0 இங்க square root of 1 plus 1 சரியா 1 plus 1 தானப்பா y க்கு பதிலா 1 போட்டா 1 plus 1 இங்க x க்கு பதிலா 0 போட்டா 1 plus 0 அப்ப square root of 1 இங்க square root of 1 into square root of 2 அப்ப equal to 1 less than square root of 2 ஏன்னா square root of 2 ஓட வேல்யூ என்ன 1.414 அப்ப 1.414 ஓட 1 கம்மி தானே அப்ப எனிவே எப்படி தான் வருது பாருங்க 1ல less than ஆ வருது அல்லது எப்படி வருது ஈக்குவலா வருது அப்ப இதுவும் சரிதான் இந்த சாய்ஸும் சரிதான் எப்படி இருந்தா ரெண்டுமே 0 ஆ இருந்தா x is equal to 0 y is equal to 0 ஆ இருந்தா ரெண்டு ஈக்குவலா வருது மற்றபடி என்ன டிஃபரண்ட் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டாலும் சரியா வேற ஈக்குவல் வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் டிஃபரண்ட் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டாலும் என்னதான் வருது f of x into y f of x into y equal to less than or equal to வருது less than வருது சரியா அப்ப இதுவும் சரிதான் இதுவும் சரிதான் choose the best answer சொல்லும்போது இதுல less than or equal to இருக்கு புரியுதா இல்லையா equal to இருக்குது less than இருக்குது அப்ப choose the best answer சொல்லியாச்சுன்னா நீங்க இத தான் சூஸ் பண்ணணும் புரியுதா அவ்வளவுதான் வெரி சிம்பிள் சோ இந்த மாதிரி எது கேட்டாலும் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வேல்யூஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்து போடுங்க நான் திருப்பி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி வந்தாச்சுனாலே இப்போ இந்த ஆன்சர் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா இந்த 3 ஏன் வராது அப்ப இந்த ஆன்சர் சூஸ் பண்றீங்கன்னா இந்த 3 ஏன் வராதுங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருங்க நம்ம இந்த வேல்யூஸ் எடுத்து பார்த்துட்டு f of x, y greater than ஒரு இடத்துலயுமே வரல அதனால அதை விட்டுட்டோம் சரியா இது வரவே வராது சோ இதையும் விட்டுட்டோம் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணலாம் அப்ப இதுவான்னு பார்த்தா இதான் பெஸ்ட் ஆன்சர் ஏன்னா இதுக்குள்ள இந்த ஆன்சர் இருக்குது அவ்வளவுதானே f of x, x into y less than or equal to f of x into f of y இதுக்குள்ள ஈக்குவல் டு உச்ச வரக்கூடிய ஆன்சர் இருக்கிறதுனால நம்ம இதுதான் பெஸ்ட் ஆன்சரா சூஸ் பண்ணணும் ஓகேயா வெரி சிம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க எக்ஸசைஸ் 1.6 ல 14th sum g is equal to
ஆர்டர் பேர்ல கொடுத்துருக்காங்க 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 is a function given by g of x is equal to alpha into x plus beta. So 1, 1, 2, 3, 3, 5, 4, 7. இதுல 0 ஆட் பண்ணிருக்குது, இதுல 1 ஆட் பண்ணிருக்குது, இதுல 2 ஆட் பண்ணிருக்குது, இதுல 3 ஆட் பண்ணிருக்குது. அப்படிதானே? 1 plus 0 1, 2 plus 1 3, 3 plus 2 5, 4 plus 3 7. சரிதானே? புரியுதாப்பா? அப்போ ஆல்பா இன்டு எக்ஸ் பிளஸ் பீட்டா நம்ம வழக்கம் இதே மாதிரி சம் செஞ்சிருக்கிறோம். g of x is equal to ax plus b க்கு பதிலா ஆல்பா x plus பீட்டா. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க, 1, 1 எடுத்துக்கோங்க. ஸோ 1, 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈக்குவல் டு என்ன இருக்கு, x, g of x. அப்போ இதில் வந்து போடுங்க, g of x க்கு பதிலாக 1, x க்கு பதிலாக 1. ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா இன்டு x க்கு பதிலாக 1, g of x க்கு பதிலாக 1, g of x க்கு பதிலாக 1, x க்கு பதிலாக 1 போட்டாச்சு. அடுத்த 2, 3 எடுத்துக்கோங்க. 2, 3 எடுத்துக்கிட்டாச்சுன்னா 2, 3 is equal to x, g of x. அப்போ g of x க்கு பதிலாக 3, x க்கு பதிலாக 2 போட்டா 2 ஆல்பா பிளஸ் பீட்டா. இந்த ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகுது, செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 2 alpha plus beta is equal to 3, alpha plus beta is equal to 1. இப்போ இது மைனஸ் பண்ணிக்க, மைனஸ் மைனஸ் மைனஸ். சரிதான்? வெரி சிம்பிள். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. ஆல்ஃபா ஈக்குவல் டு எவ்வளோப்பா, 2. பீட்டா பீட்டா கேன்சல் ஆயிடும். 2 ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா, 3 மைனஸ் 1 2. ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 கொண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஒன்றாவது ஈக்குவேஷனில் போட்டிங்க அப்படின்னு பேசுனா என்ன பாருங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. So 2 plus beta is equal to 1, then beta is equal to minus 1. அப்போ therefore நமக்கு என்ன இருக்கு, ஆல்பாக்கும் பீட்டாக்கும் வேல்யூ என்ன இருக்கு, ஆல்பாக்கும் பீட்டாக்கும் வேல்யூ 2, minus 1. அப்போ சாய்ஸ் வந்து 2, minus 1. இது ஒர்க் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் மைண்ட்லேயே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரிதானே? இப்போ ஆல்பாவுக்கு பதிலாக 2, இதில் 2 போட்டால் அப்படின்னா 2 into 2 minus 1, or 2 minus 1, and the 2 into 2, 4, 4 minus 1, 4 minus 1 3, அடுத்தது இங்கே என்னது 2 into 3, 6 minus 1 5. சரிண்ணா? அப்போ நம்ம இதில் மைண்டில் ஒர்க் அவுட் பண்ணியாச்சுன்னா அது இதனுடைய 2 times minus 1, இதனுடைய 2 times minus 1, இதனுடைய 2 times minus 1, இதனுடைய 2 times minus 1. அப்படிதானே? கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஸோ இது 2, இது 2 மைனஸ் 1, இது என்ன இருக்கு 4, இது 4 மைனஸ் 1, இது இங்கே 6 வந்தா இங்கே 6 மைனஸ் 1, இங்கே 8 வந்தா இங்கே 8 மைனஸ் 1. அப்போ எக்ஸ் வேல்யூவோட 2 டைம்ஸ். சரிதானே? அப்போ எக்ஸ் வேல்யூவோட 2 டைம்ஸ். அப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 2, பீட்டா என்ன வரணும், அதுலேருந்து ஒன்று கம்மி பண்ணணும், மைனஸ் 1. அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஜஸ்ட் இப்படி மைண்டில் ஒர்க் அவுட் பண்ணியே கண்டுபிடிக்கலாம். இப்படி செய்து ஒர்க் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இப்படி செஞ்சது அது கிளிக் ஆகலைன்னா இப்படி செஞ்சுருங்க. சரியா? அவ்வளோ, வெரி சிம்பிள். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா f of x is equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube represent a function. அது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டுக்கலாம். லீனியர் ஃபங்க்ஷனா, கியூபிக் ஃபங்க்ஷனா, ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனா, குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனா. லாஸ்ட்டாக ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் பை யூசிங் கிராஃப் அப்படிங்கிற சாப்டரில் பார்த்தோம். இப்போ நான் ஜஸ்ட் இதை அப்படியே நேரம் அப்படியே அப்ளை பண்ணியே பார்த்துருமே. a plus b the whole cube, a-க்கு பதிலாக x, b-க்கு பதிலாக 1. அப்போ a cube plus 3a square b plus 3ab square plus b cube. சரிதானே? அடுத்து அதே தான். ஸோ a cube minus 3x square into 1 plus 3 into x 1 square minus 1 cube. இது வந்து யாரு என்ன இருக்கு, f of x is equal to இல்லையா, இது வந்து என்னது a plus b the x plus 1 the whole cube, இது x minus 1 the whole cube. So f of x is equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கப்பா. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க, இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். சரிதானா? எழுதி காமிச்சிடலாம். ஸோ x cube
plus 3x square plus 3x plus 1. இதில் minus product பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்? Minus product பண்ணியாச்சுன்னா minus x cube plus 3x square minus 3x plus 1. அப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது? x cube கேன்சல் ஆகிடுது, 3xம் 3xம் கேன்சல் ஆகிடுது. ஸோ 3x square plus 3x square 6x square plus 1 plus 1 எவ்வளவு? 2. 6x square plus 2. அப்போ என்னது? டிகிரி 2 வந்ததுனால இது என்ன சொல்லுது? quadratic function. This is a function which is quadratic function. Cubic function na degree 3 இருக்கணும், linear function na degree 1 இருக்கணும், reciprocal function na f of x is equal to என்னது? 1 by x ன்னு இருக்கணும். f of x equal to என்ன இருக்கணும்? 1 by x ன்னு இருக்கணும். ஸோ இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம 11th 12th படிப்போம். புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். 1 மார்க் இப்போ புக் பேக்கில் உள்ள அவ்வளோ 1 மார்க் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இது போக இன்னொரு 20-25 1 மார்க்ஸ் தரேன், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். சரியாப்பா? அது போக இப்போ யூனிட் எக்ஸசைஸ் இருக்குது, அதில் உள்ள சம் மேக்ஸிமம் நீங்களே ட்ரை பண்ணுங்க. சரியா? நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன், அது முடிஞ்சவரை அந்த சம் அவ்வளோ ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? அவ்வளோ வெரி சிம்பிள்.